தேவைகளை கஞ்சா பழக்கத்தை கஞ்சா பழக்கத்தை போதை பழக்கத்தை போதை பழக்கத்தை குடும்ப தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்கப்பா இயேசுவே இவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாரப்பா. இவர்கள் கடன் பிரச்சனைகளும் கஞ்சா பழக்கத்தையும் குடி பழக்கத்தையும் குடும்பத்திலே சமாதானமும் கணவருக்கு தெரியாமல் மனைவிகளும் மனைவிக்கு தெரியாமல் கணவர்களும் இன்னைக்கு நியூஸ்ல எவ்வளவு கொடுமைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பம் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே சமாதானத்தை தாருங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பும்படி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல் நோய் நொடியோடு இருக்கிறார்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களா? டைவர்ஸ் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? குடும்பத்தை பிரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? குடிப்பழக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாருங்கப்பா. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிம்மதி தாருங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே சமாதானத்தின் தேவனாயிருக்கிறீர். நீரே ஆலோசனை கர்த்தராயிருக்கிறீர். நீரே நித்திய பிதாவாயிருக்கிறீர். இவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து பரலோகத்திலே இவர்களை காணம் செய்யும்படியாக நீரே இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீரே பரிகாரியான தேவனாயிருக்கிறீர். நீர் மன்னிங்க என்று சொன்னீர். இவர்களை மன்னித்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென்.